So இப்ப நம்ம எப்படி பண்ணோம்? அவுட் தானே? Is it correct what I'm writing? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சு au just இல்ல மட்டா. இல்ல அது ஆக்சுவலி அவுட் தான். Okay. ஓகேவா? இப்போ these are the it letters. So how we are going to see this? இப்போ இங்க வந்து சகாரா பிளஸ் ஊ. இப்போ நம்மளுக்கு 1.3.2 if you are not remembering green bookல அந்த it letters ஓட பேஜை ஓபன் பண்ணி வச்சுங்க. அப்ப you will know where we are doing it letters வந்து. So this is according to 1.3.2 உபதேசே அச்சனுநாசிகா it. Okay, அச்சனுநாசிகா தான் உபதேசங்கிறது எல்லாத்துக்கும் காமன். அது அச்சனுநாசிகா it. So இது வந்து this will become sakara. Okay, then இந்த அவுட்ல வந்து டகாரா ஹலந்தியம் படி போகும். ஜி எஸ் அவுட்டா அவு மட்டும் தான் போன தடவை கொடுத்த ஞாபகம், அதான் கேட்டேன். அவுட்டா பிரதமாக நான் பாத்துறேன், ஒரு வேளை நானே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா 1 minute. I think I'll be having it in my phone. The out is correct, madam. Then it will go by Halantim and then it becomes out. So just amount, just okay. Yeah, actually this out, not out. The second one is out. Second out, modal one is only out. Okay. Amada. Yeah. Yeah, correct. Sorry. So out, just. இப்ப ஜஸ்ல வந்து நம்மளுக்கு எது இத் லெட்டர் ஆகும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இஸ் எப்படி இத் லெட்டர் ஆகும்? இல்லையா அதுல இஸ் தான் நம்மளுக்கு விசர்காவா மாறும். ஓகே ஓகே. சுட்டு படி, சுட்டு ஆதி, சுட்டு ஆமா அந்த வர்க்கா இருக்கே சச்ச. So this will also go. Okay, so as. Okay, then will be only. Out will become au because takara will go away due to halantium.
ஷஸ்ல வந்து லஷகு அத்தத்தித்தே. கரெக்டா? அதுவும் ஆதி, அதனால அதுவும் அஸ். அடுத்தது டா சுட்டு ஆதியில டாவும் போயிடும். So it will be ஆ. Bhyam will be there and bis will be the same. Okay, bihi வருது இல்லையா, அதுதான். அப்புறம் ஞே, ஞா நம்ம பார்த்திருக்கோம். ஞா will come at the beginning. கரெக்டா? Need to, nu at the beginning of the dhatu is இத்துன்னு பார்த்திருக்கோம். So அதனால this will become ஏ. ஏப்யாம் பியஸ். ஓகே, ஏப்யாம். அதாவது அப்புறம் நசி, நசில ngā will go away and e will go away due to achanunasika. So this will become sakara. Again there ngā will go away, again sakara will remain. Pashashti. இது will be the same. இதுல ஓஸ், அதனாலதான் ஓஹோ அப்படின்னு வச்சுருவோம். ஓகே, அததான். இப்போ மருத்துனா மருத்தோஹோ அப்படின்னு வருது இல்லையா, அதனாலதான் ஓஹோ. சக்காரா will change to விசர்கா. அப்புறம் ஆம் will be மருதாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். இப்போ இங்க ஈல வந்து ngā will go away, so this will remain ஈ. Then ஓஸ் again will be ஓஹோ. இந்த சுப்புல பக்காரா will go according to halantyam, then only su will remain. Okay, this is how it goes away. Only the using the it letters only this goes away. இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Are you clear? மேடம் எனக்கு அது முதல் கிளாஸ்ல தெரியாதனால எனக்கு தெரியல. நீங்க அதை தனியா இது இப்போ பிரிச்சதை மட்டும் தனியா எழுதி காமிக்கிறீங்களா? இதுல சேரும்போது எனக்கு தெரியல அது. ஏன்னா நான் அந்த உன்னோட இந்த பிரத்யேக கிளாஸே வராதனால எனக்கு இது அவ்வளவா புரியல எனக்கு. இல்லம்மா, இது வந்து நம்ம ஹலோ, நான் இந்த பிரத்யேக வந்து சும்மா அனுப்பிச்சே அது நீங்க இருந்தேல அப்போ. I didn't teach any பிரத்யேக at all. இந்த முதல்ல நீங்க வந்தேல இட்சன்யாலாம் வந்தேல, அந்த புக்ல முதல் லெசனே அதுதானேமா? ஆமா. நீங்க மறந்துருக்கே. You were there. Okay. We all were there. இப்ப எடுத்து எழுதுறது தனியா காமிச்சிடுறீங்களா? அதாவதுமா இப்ப சு வந்து will become சக்காரா. இப்ப எப்படி வரும்? சக்காரா அவு அஸ். ஆமா. ஓகே, அப்புறம் அம்மு அவு திருப்பியும் அஸ். இதுல வந்து ஒரு ரூல் படி ஆ வரும். ராமாஹா வருது இல்லையா, தட் there is a rule. அது வந்து பாணினி கிராமர் ரூல்ல வரும். அப்புறம் இது வந்து ஆ, அப்புறம் பியாம் பிஸ், ஆபியாம் பிஹி அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த வேண்டாம், பிஸ்ன்னே வச்சு சக்காரா. ஜஸ்ட் நான் எதெல்லாம் எடுத்தோங்கிறதுக்காக தான் சொல்றேன் உங்கள்கிட்ட. அடுத்தது ஏ பியாம் பியஸ். அடுத்தது வந்து அஸ் ஓஸ். ஆமா, அஸ் இல்ல, அஸ் பியாம் பியஸ். அஸ் பியாம் பியஸ். அடுத்தது அஸ் ஓஸ் ஆம். அடுத்தது இ ஓஸ் சு. ஓகே, இதுதான். அதனாலதான் நம்ம வந்து இப்ப வந்து ஒரு இது எடுத்துட்டோம்னா முதல்ல விசர்க்கம் வருது. இப்ப ராமஹ ராமோ ராமாஹான்னு வருது. இந்த சகாரா வில் பிகம் விசர்க. அப்ப ராம பிளஸ் வில் பிகம் ராமா. ஓகே, இதுல பிரச்சனை கிடையாது. இதுல த்வித்தியா விபக்தி பகுவச்சனத்துலதான் இதுல ராமம் ராம பிளஸ் அம். இதுல வந்து என்ன ஆகும்னா அந்த அக்காரா வந்து வில் கோ அவே.
due to a rule, and Rama plus Am will not become Savarna Dirgha Sandhi எடுத்துக்காதாங்க. ராமம் தான் வரும். அப்புறம் அங்கேயும் திருப்பி ராமவும் வரும். திருப்பியும் இங்க வந்து ராமான்னு வரும். This is separate. அதான் நான் சொன்னேன். This is a general rule. There are அஜந்தா புல்லிங்காக்கு இந்த ரூல் வந்து நம்மளுக்கு அவ்வளவா சூட் ஆகாது. Whereas for Halantyam, this rule will definitely suit. இப்போ மருத் சப்தம் எடுத்துப்போம். மருத், பச்சத்து, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தகாராந்த சப்தம். இப்போ மருத்து, மருத்ஸ் அப்படின்னு வரும். இப்ப சான்ஸ்கிரிட்ல வந்து ரெண்டு கஞ்சங் கான்சனன்ட்ஸ் should not come together. That is a rule. திரும்பவும் I repeat, in Sanskrit, two conjunct consonants. அப்ப சயோகா அப்படின்னு சொல்றோம். கஞ்சங் கான்சனன்ட்ஸ்னா என்ன? இப்ப ரெண்டு, இப்ப மருத் இருக்கு, இப்போ மருத் சகாரா. These two are conjunct consonants. Okay. இப்போ தஸ்ன்னு வந்துடுத்துனா தகாரா பிளஸ் ஆ வந்துரும் இங்க. பட் ஹியர் both are only consonants. நம்மளுக்கு தெரியும் எல்லா கான்சனன்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு வித்தவுட் the swaraksharam only, it is a consonant. We add the swaraksharam. Okay. So marutsன்னு வந்துடுத்துனா அப்போ ரெண்டு கான்சனன்ட் வரும்பொழுது பாணினி என்ன சொல்லியிருக்காருன்னா அந்தஸ்ய லோபகன்னு சொல்லியிருக்காரு. அலஹனா என்னது? அல்லுனா என்னது? அக்காரத்துல ஆரம்பிச்சு லக்காரத்துல முடியறது. பாணினியோட மாஹேஸ்வர சூத்ராணியில ஐவுன்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி அல்லு வரைக்கும். ஸோ அல்லுனா ஆல் த வவல்ஸ் அண்ட் ஆல் த கான்சனன்ட்ஸ். ஆனா இங்க வந்து எப்படி சயோகாந்தஸ்ய லோபகனா சயோகத்துல அந்தத்துல இருக்கிறது லோபமா இருந்தாலும் அலோந்தியஸ்ய லோபக, அதாவது எந்த அல்லு வந்து கடைசியா இருக்கோ சயோகத்துல அந்த அல்லு வந்து அல் அக்ஷரம், அந்த அக்ஷரம் வந்து லோபமாகணும் அப்படிங்கிறது விதி. ஓகே, தட் இஸ் அ விதி. அதனால இப்ப மருத்ஸ்ன்னு நம்ம போட்டோம்னா என்ன ஆயிடும்னா இந்த சகாரா வில் கோ அவே பை த சூத்ரா அலோந்தஸ்ய லோபக. ஓகே, சயோகாந்தஸ்ய லோப அந்த ரூலுக்கும் அலோந்தஸ்ய லோபக ரூலுக்கும் மருத்துன்னு வந்து அப்போ இங்க பிரதமா விபக்தியே மருத்துன்னு தான் வரும். ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க, மருத்து பிளஸ் அவு, மருத்தவு. ஓகே, இப்ப அடுத்தது மருத்து பிளஸ் அஸ். அஸ்ன்னு சகாரா வில் பிகம் இது விசர்க்கம். அது அப்போ மருத்தக. அப்புறம் மருத்தம், மருத்தவ், மருத்தக. ரெண்டாவது விபக்தியும் மருத்தக தான் வரும். இப்போ மூணாவது மருதா, மருத்து பிளஸ் ஆ, மருதா. அப்ப இந்த இடத்துல இப்ப மருத்து பிளஸ் பிப்யாம், மருத் பிளஸ் பியாம். இங்க என்ன ஆயிடுறது? இந்த தகாரா பிளஸ் பகாரா. இப்ப நம்ம எப்படி படிச்சோம் இத? நம்ம வந்து ஹல் சந்தியில படிச்சிருக்கோம், கரெக்டா? ஹல் சந்தியில என்ன படிச்சிருக்கோம்? இந்த தகாரா வந்து படிச்சோம். ஜஸ்துவ சந்தி படிச்சோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்துவ சந்தி வந்து இங்க வரும், மூணாவது வர்க்கம் மருத்து. அது வந்து மருத்பியாம் அப்படின்னு வருது. இப்போ மூணாவது அந்த நம்ம ஜஸ்துவம். ஆனா நம்ம வந்து கோவிதால படிக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? மருத் பிளஸ் அல் அப்படின்னா மருதல் அப்படி அந்த மாதிரி நம்மளுக்கு. நீங்க யூஸ்வலா நம்மளோட கோவிதாவை எடுத்து பாருங்களேன், அங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து இதா கொடுத்துருப்பா, ஸ்வராட்சரமா பின்னாடி கொடுத்துருப்பா, கரெக்டா? அந்த ஸ்வராட்சரமா கொடுத்து மகத் ஈஸ்வரக, மகதீஸ்வரக. அது கொஞ்சம் நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து இங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மருத் வந்து இஸ் ஆல்ரெடி இட் பிகம்ஸ் அ பதம். வாட் இஸ் அ பதம்? பதம்னா என்ன? சுப்பு திங்கு ஆட் பண்ணினாதான் பதம்.
இப்ப ராம அப்படிங்கிறது ஒன்லி பிராத்திபதிகம் தான். இப்ப மருத்துங்கிற சப்தமே பிராத்திபதிகம் தான் சாதாரணமா. ஆனா இந்த மருத்துங்கிற சப்தம் வந்து எப்ப வந்து நம்மளுக்கு பதமா மாறுறது அப்படின்னு சொன்னானா, நம்ம முதல் இதுல விபக்தியில பிரதமா விபக்தியில நம்ம சகாரம் ஆட் பண்ணிடுறோம். ஆனா ரூல் படி நம்ம சகாரத்தை எடுத்துடுறோம். அப்போ இந்த மருத்து மட்டும்தானே இருக்கு, இது பதம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இதை நம்ம பதமா ஆக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து இட் இஸ் ஆல்ரெடி அ பதம், இட் பிகம்ஸ் அ பதம் பிகாஸ் we have added சுப்ரத்யா. அப்புறமா நம்ம சகாரத்தை லோபம் பண்றோம் இங்க. ஓகே, ஏன்னா அலோந்தசிய அந்த சம்யோகாந்தசிய லோபங்கிற ரூல்ல இருந்து நம்ம வந்து லோபம் பண்றோம். இங்க வந்து நம்ம ஜஸ்வ சந்தியை யூஸ் பண்ணினோம்னா அதை யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஜலாம் ஜஷி அப்படிங்கிற ரூல், அதாவது நம்ம ஜல் லெட்டரை ஒரு ஜல் லெட்டர் ஃபாலோ பண்ணிட்டுனா நம்ம வந்து அது ஒரு ரூல். இன்னொன்னு வந்து ஜலாம் ஜஷோந்தே அப்படின்னு ரூல். இப்ப ஜஷ் எங்க வரும்னா ஜல் லெட்டரோட அந்தேல வரும். இப்போ மருத் தக்காரா இஸ் அந்தே, அந்தத்துல இருக்கு, மருத்துல அந்தத்துல இருக்கு. அப்போ அந்த ஜல்லு லெட்டர் தான் இது. ஏன்னா ஜபகடதஷ், அப்புறம் ஜபை கடதஷ் ஜபகடதஷ், கப சட்டத்த சட்டத்தவ் ஷஷச அல், அதான் ஜல். அப்போ ஜஷோந்தே ஜலாம் ஜஷோந்தேனா அந்தத்துல ஒரு ஜல் லெட்டர் இருந்ததுன்னா அது நம்ம ஜஷ்ஷா ஆக்கிறோம். ஆனா பதாந்தேல இருக்கணும். ஓகே, பதாந்தே தான். ஸோ இந்த மருத்து வந்து இங்க ஆல்ரெடி ஒரு பதமா ஆக்கிட்டோம். அதனால அந்த மருத்தோட நம்ம பியாம ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டகாரா பிகம்ஸ் தக்காரா. ஓகே, ஸோ வி ஆட் இட் லைக் திஸ். மருத்பியாம். Okay, sorry, I always have the confusion in writing this spelling. மருத்பியாம். கரெக்டா இந்த தாக்குள்ள வரணுமா பாக்குள்ள வரணுமா? I am always confused in this only. I think bhya should come. இங்க எழுதிக்கிறது கரெக்ட் தான். கரெக்டா மாதா? இப்படி வரும், கீழே தான் கீழே தான் கரெக்டா கரெக்டா கரெக்ட் தான் மாதா. ஓகே ஓகே. சோ மருத்பியாம் அப்படி வந்துடுது. இப்ப அடுத்தது பாருங்க மருத்பிஹின்னு வரும். ஏன்னா சகாரா பிகம்ஸ் விசர்கா. அப்புறம் இங்க மருத் will become again, இந்த பி இருக்கிறதுனால அகைன் இட் வில் ஜஸ்வ சந்தி பூத்வா தகாரஸ்ய தகாரஹ இதி நியாயத்தே, அது வந்துரும் அப்படியே. அப்புறம் அடுத்தது வந்து மருத்து பிளஸ் ஏ சதுர்த்தி விபக்தியில மருத்தே, அதே மருத்பியா மருத்பியஹ இது. அப்போ பியா வந்துட்டு சகாரா வந்து விசர்க்கமா மாறுது. ஓகே, அடுத்தது பஞ்சமியில மருத்தஹ அஸ். அப்போ மருத்து பிளஸ் அஸ் சகாரா அகேன் விசர்க. அப்புறமா மருத்தஹ, அப்புறம் திருப்பி மருத்பியாம் மருத்பியஹ. இங்க திருப்பியும் மருத்தஹ. கரெக்டா ஷஷ்டியில மருத்தோஹோ. ஏன்னா இங்க ஓகாரம் வந்திருக்கு. மருத்து பிளஸ் ஓ will become மருத்தோ, சகாரம் will become again விசர்க. சோ மருத்தோஹோ. அப்புறம் அடுத்தது மருத்தாம், ஷஷ்டி பகுவச்சனத்துல மருத்தாம். அடுத்தது இங்க வந்து மருதி, ஈ நீ நம்ம சொன்னோம், அதுல எடுத்து ஈ மருதி மருத்தோஹோ. ஓகே, இங்க அப்புறம் மருத்சு. என்ன பக்காரா goes away to this, only su will remain. So மருத் சு இங்க இது போயிடும். கரெக்டா, சு only will remain. So மருத் இப்படி வரும், மருத் சு. புரியுதா எல்லாருக்கும்? ஒரே ஒரு சின்ன சந்தேகம் மாதா. இது ரொம்ப நாளா நான் இது சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். சொல்லுங்க. இந்த ஓஸ் இருக்கு இல்லையா, அதாவது திவச்சனத்துல கடைசியில ஓஸ் ரெண்டும் இருக்கு இல்லையா, அது ஹலந்தியத்துல ஓஸ் வந்து போகாது, அப்படி வச்சுக்கணும் நம்ம இல்லையா? அதாவது ஷஷ்டிலையும் சப்தமிலையும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்ல, ஷஷ்டி சப்தமியில முதல்ல எல்லாம் ஹலந்தியம் ரூல் படி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தோம். இம்மு மாத்திரம் எப்பவுமே ஹலந்தியத்துல போகாது. பட் இங்க ஓஸ்னு ஏற்கனவே இருக்கு, அதுல ஹலந்தியம் ரூல்ல அது ஓ ஆகாது, ஓஸ் தான் இருக்கும் இல்லையா? ஆமா, அது ஓஹோ மருத்தோஹோ தான்.
வரணும். அதனால ஓஸ்னே அப்படியே இருக்கணும். அது அதுதான். ஆமா. அதுல வந்து காலந்தியம் ரூல் அப்ளை ஆகாது. அதுல ஆகாது. இப்போ சுப்புல வந்து இப்ப எடுத்துட்டேன், பக்காரம் எடுத்துட்டேன் காலந்தியம் ரூல்ல. சூ மட்டும்தான் இருக்கு. இல்லையே, தக்காரா போட்டிருக்கேனே. இல்ல இப்போ அது காலந்தியம்ல போயிடும் இல்லையா முதல்ல. எப்படி போகும்? அதனாலதான் பக்காரா எடுத்துட்டேன். மருசூன தானே வருது. ஆமா, ஆமா. அது வந்து அது ஹலந்தியம் சார். இது வந்து நான் வந்து ஹலோ 1 minute. ஓகே ஓகே. இப்போ இது correct. இதெல்லாம் நம்ம ஆமா. பண்ணினோம். ஆமா. இப்போ வந்து இந்த ஓஸ் வந்து உங்களுக்கு ஓலாம் பியாம்லாம் ஒண்ணுமே ஆகல பாருங்க. ஆமா, அது இம்மு மகாரம் வந்தா ஆகாது இல்லையா சொல்லியிருக்கேள் முதல்ல. மகாரம் வந்தா ஆகாதுன்னு. கரெக்ட். அப்புறம் அதே மாதிரி சக்காரமும் இருக்குல்ல சார் அந்த ரூல்ல. மகாரம் சகாரம். ஆமா மாதா, சகாரமும் இருக்கு. ரைட். மகாரம் சகாரம் இல்லையா? அஸ்து 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 அஸ்து. ஆமா ஆமா, கரெக்டா? சகாரமும் இருக்கு. அந்த ரூல்ல சகாரமும் இருக்கு. அதனால- ஆமா ஆமா ஆமா. நான் அதனாலதான் Right. சொன்னேன் உங்களை, நீங்க அந்த ஆ. இட்டு சன்யாவோட ஒரு பேஜை திருப்பி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டோம். இல்ல வச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு தடவை நானும் பண்ணிடுறேன். ஓகே மாதா, தேங்க்யூ மாதா, தேங்க்யூ. சகாரம் போச்சுன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே வராதே. இப்போ முதல்ல நம்மளுக்கு வராதே சார். அசுல ஆமா ஆமா அப்ப விசர்க்கமே வராதே நமக்கு. ஆமா, ரைட் ரைட். அஸ்து மாதா. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதுல? சோ இதை இனிமே நம்ம வந்து வித்தவுட் இட் லெட்டர்ஸ்னு நம்ம இதையும் சொல்லணும். இதை நீங்க கிளாஸ்ல சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க புரிஞ்சுட்டு சொல்லணும். ஏன்னா பிகாஸ் நம்ம புரிஞ்சுக்காம ஒரு மெக்கானிக்கலா நம்ம சொன்னோம். இப்போ அந்த பிரத்யாவை நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா தட் இஸ் த பிரத்யா விச் இஸ் கிவன் ஆல்ரெடி. சுப்ரத்யா இஸ் சுஅவ்ஜஸ் அமௌஷஸ் அப்படிதான். பட் இது வந்து நீங்க சொல்லும் பொழுது இது எப்படி இத்த ஆறுது, இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், இந்த இது வருதுனால மேடம் இந்த சுப்ரத்தியால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இதுதான் பிரயோஜனம். வாட் ஹேப்பன்ஸ் when we use the விபக்தி. நம்ம இதை பார்க்காம நம்ம படிச்சுட்டோம், நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு விபக்தி எழுதும் பொழுது அதுவும் மெயினா அஜந்தம் கூட நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஹலந்தம்ல இது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். இன்னைக்கு அதான் மாதா நல்லா புரிஞ்சுது. ஹலந்தியம் தான் அது ரொம்ப அப்ளிகபிள் ஆகுது. நான் அஜந்தத்துல வச்சு மண்டே குழப்பிட்டு இருந்தேன். ஹலந்தியத்துக்கு தான் நல்லா இல்ல, அஜந்தத்துல there are still many rules. அதெல்லாம் நம்ம பாணினி சூத்திரம் படிக்கும் போது தான் தெரியும். ஓகே, so it's okay, then we go to the grammar. அம்மா, I'm going to screen இது பண்ண போறேன். everybody is okay with this? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேட்டுருவோம். ஓகே. So this is what we are talking about. Okay. இப்போ வந்து we'll go to கர்மதாரய சமாசா. இப்போ நம்ம வந்து first we will see what are the rules of கர்மதாரய சமாசா and then we will go to கர்மதாரய. அன்னைக்கு வந்து I think இப்போ நம்ம தத்புருஷா வந்து சப்தமி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். சப்தமி வரைக்கும் வாட் ஆர் த மெயின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம். சமாசத்துல எப்பொழுதுமே ஒன்னே ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தத்புருஷத்துல the main rule is the uttara padam is prominent. Okay, the noun and the vibhakti and the lingam will be according to the uttara padam. இதுதான் தத்புருஷத்தோட ரூல். ஓகே, தத்புருஷத்துல தான் கர்மதாரையாவும் வருது. பட் தத்புருஷம் ஆஸ் அ ஹோல் அதோட ரூலே அதுதான். தட் we have to keep in our mind. இப்போ வந்து நம்ம கர்மதாரை, இப்போ கர்மதாரையா வந்து பாணினி வந்து என்ன போட்டிருக்காங்க, பேஜ் 171 of the derivatives book. So கர்மதாரையா is, அதாவது they are in apposition. சமானாதிகரண அப்படிங்கிற சமானாதிகரண அப்படின்னு சொன்னாங்கன்னா சேம் விபக்தி, சேம் அதிகரண. ஓகே, the same placement. அதிகரணனா என்னது? the placement, the same placement, சமானமாக இருக்கும். So both the vibhaktis should be written samanam. It should be samanam.
அதுதான் நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். இப்போ வந்து இப்போ இதுல பூர்வ பதத்துல இருக்கும், உத்தர பதத்துலயும் இருக்கும். there will be noun also, there will be விசேஷனம் also. ஓகே, இப்போ இதுல வந்து எல்லா ஜெண்டர் நம்பர் எல்லாமே உத்தர பதத்தோடு தான். இது நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம we will go to the சமாசா book. ஏன்னா இதுல ஒண்ணுமே இல்லை. ஓகே, we'll go to சமாசா book. I will tell you the page. Yeah, 40 mata 40. page 40. Okay, everybody has got the book. If you don't have, I think யாரா என்கிட்ட கேட்ட வாழ்க்கையில நான் PDF அனுப்பிச்சிருக்கேன். இன்னும் யாருக்காவது இல்லை அப்படின்னு நினைச்சேன்னா I will send the PDF also now in the class group. இருக்கா எல்லாத்தையும்? மேடம் என்கிட்ட இல்ல மேடம். சமாசா புக் தானே ஆமா, சமாசா புக் தாமா. அதான் அது எங்கேயோ வச்சுட்டேன் மேடம். ஆனா நீங்க கோவிதா எடுக்கும்போது நீங்க அது வேற தனித்தனியா ஒரு இதையும் எடுத்து அமைச்சிருக்கீங்க மேடம், எங்களுக்கு PDF எடுத்து அமைச்சிருக்கீங்க. சரிம்மா, என் கோவிதாலாம் முடிச்சு நமக்கு நாள் ஆயிடுச்சுல்ல. நான் வந்து கிளாஸ் குரூப்ல போட்டுருவேன். ஓகே, எனிபடி கேன் டேக் இட். இப்போ வந்து பேஜ் 40ல we are going to go through this because அங்க வந்து எக்ஸாம்பிள்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை இதுல. அண்ட் கர்மதாரயா சமாசா இஸ் ஒன் திங் தட் நம்ம எல்லாருமே நிறைய யூஸ் பண்றோம். பிகாஸ் we write with all the விசேஷனம் அண்ட் விசேஷ்ய, so we ought to know it. இப்போ அதனால என்ன போட்டிருக்காங்க, சமான விபக்தயோஹோ ஏவ கர்மதாரய சமாசः பவதி इति சாமானிய லட்சணம். अतः कर्मधारयस्य सर्वेषु भेदेषु இதம் சாமானிய லட்சணம் அனுவர்த்ததே. இப்போ சாமானிய லட்சணம் தான் நம்ம சொன்னோம் இல்லையா, சமானாதிகரணம். அதான் இப்போ சொன்னோம் சமான விபக்தி. ஓகே, சமான விபக்தி வித. இப்போ முதல்ல அதோட டைப்பு விசேஷண பூர்வபத. இப்போ விசேஷண வாச்சி சுபந்தம் வந்து விசேஷ வாச்சினா சுபந்தேன சமஸ்யதே. அப்போ விசேஷணமும் விசேஷமும், தி அட்ஜெக்டிவ் அண்ட் த நவுன், அப்போ அது ரெண்டும் சேர்ந்து இது பண்ணும்போது தான் விசேஷண பூர்வபதம். நம்ம இது படிச்சிருக்கோம். நீலம் உட்பலம், நீலோத்பலம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சமாசே சந்தி நித்தியம் பவதி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நீலம் உட்பலம், எதனால நீலம் அப்படிங்கிறது, that is the word உட்பலம். when we are writing வாக்கிய விஸ்லேஷணம் எழுதும்பொழுது we use what is the லிங்கா of it. இப்ப நீலம் நபும்சகலிங்கம், உட்பலம் நபும்சகலிங்கம், நீலம் is the adjective. நம்ம சொல்லியிருக்கோம் விசேஷணம் வந்து I hope you remember எல் லிங்கம் யத் வச்சனம் யாச்ச விபக்தி விசேஷ்யஸ்ச தல்லிங்கம் தத் வச்சனம் தத் விபக்தி விசேஷஸ்ய அப்படின்னு நம்ம வந்து ஐ திங்க் பரீட்சையால படிச்சோமா, அது எப்பயோ படிச்சோம் அந்த விசேஷண விசேஷத்தோட. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஆமா மேடம், பரிச்சையால் ஆமாத்தா. ஓகே, சோ அதே மாதிரி தான் இது. அப்போ தீர்கா ரஜ்ஜுஹு, அப்ப ரஜ்ஜுஹு இஸ் a ஸ்திரீலிங்கம். எஸ், anybody wants to say anything? தீர்கா, எஸ். பார்வதி மேடம் வாய்ஸ் இஸ் எக்கோயிங். மியூட்ல இருக்கே, அனுப்ப எக்கோவா இருக்கு. தீர்கா ரஜ்ஜுஹு, இப்ப ரஜ்ஜுஹு இஸ் ஸ்திரீலிங்கம், சோ the visheshanam is dirgha, we know that. So dirgha unnatah vrikshah unnata vrikshah. அப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும். ஓகே, பார்வதி சிவராமன் மேடம், உங்களோட கொஞ்சம் you want to say something?
இல்ல, do you want to say something? சொல்லுங்க மாதா. இல்ல நீங்க you have unmuted and your நான் voice. மியூட்ல தானே இருக்கேன் டோட்டல். இப்ப நீங்க சொன்ன பிறகு நான் இல்ல நீங்க மியூட்ல இல்லையே, நான் இருந்தாலும் ஒண்ணும் உங்களோட பண்ணலையே மாதா. வாய்ஸ் வந்துட்டே இருக்கு, அதுதான் சொல்ல வந்தேன். ஏதோ hand raise இல்ல what I'm saying is you go out and come in again. Yeah. Because இதா இருக்கு ரொம்ப. அடுத்தது ஏகஹ புருஷஹ, ஏக புருஷஹ. இதுல இருக்கிற நிறைய எக்ஸாம்பிள்ஸ். சர்வே தேவாஹா, ஜரந்தஹ ஏகாஹ, அப்புறம் ஜரன் கோஹோ, அப்புறம் மிச்சதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். புராணஹ புருஷஹ, நவாஹா பாட்டகாஹ, கேவலாக வையாகரணாக, பூர்வக புருஷக, அப்பரமீமாம்சகாக, அப்பரக அர்த்தக, இதெல்லாம் நம்ம முதலே பார்த்துருக்கோம். சப்த ரிஷயக, பஞ்ச ஆம்ரா, அப்புறம் சன் வைத்தியக. இந்த 2 இடம் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். மகான் வையாக்கரணக will be மகா வையாக்கரணக. நம்ம அது சமஸ்த பதமா எழுதும்போது நகாரா எலைட் ஆயிடும்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்புறம் சன் வைத்தியக, ஓகே, அது நம்மளுக்கு சத் வைத்தியகன்னு ஆயிடும். ஏன்னா சன்னு இந்த சத்து தான் அதோட பிராத்திபதிக்கம். ஓகே, அதை சிலதெல்லாம் அது இந்த மாதிரி இது சிலதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் வேற. இதுதான் this is விசேஷண பூர்வபதம். நெக்ஸ்ட் we go விசேஷண உத்தரபதம். விசேஷண உத்தரபதத்துல ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வையாக்கரண, கசூச்சிஹி, மீமாம்சக, துர்தூரட்டக, புருஷக, பிரசஸ்தக, அப்புறம் புருஷம் அச்சர்ச்சிக்காக, பண்டிதக, பிரசஸ்தக. இது ரொம்ப டிஃப்ரெண்டான வேர்ட்ஸா இருக்கு. பிரசஸ்தகக்கு சர்ச்சிக்காக அப்படின்னு இருக்கு. மீமா துர்துருட்டக, கசூச்சிஹி. கசூச்சிஹினா he doesn't know anything, அந்த மாதிரி. I saw the meanings and all are very different and the words. So that is why in our Kovida also they did not teach us Visheshana Uttarapada. I hope you remember that, right? Because there are many sutras which are involving in this. நீங்க கீழே பார்த்தேன்னாலே உங்களுக்கு தெரியும். 34ல 2153 அப்படிலாம் இருக்கு பாருங்க. இந்த பிரசன்சாக்கு 2166. So everything they have many sutras involved. So we will go உபயபதத்துல ரெண்டுமே இதா இருக்கு. உபயபதத்துல உங்களுக்கு both of them they go together. அதாவது கிருத்தம் அகிருத்தம், கிருத்தம் அபகிருத்தம், கதம் பிரத்யாகதம், புக்தம் அபுக்தம். இதுவும் நம்ம படிக்கல. பட் பீத்தம் அபீத்தம், ஆப்போசிட் வேர்ட்ஸ் மாதிரி. உதித்தம் அனுதித்தம். ஸோ அதுதான் விசேஷனம். ரெண்டுலேயுமே விசேஷனம் இருக்கு. ஓகே, போத் ஆஃப் தெம். விசேஷனம் உத்தரபதம் இட் இஸ் கொஞ்சம் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு, which we don't have to learn at this moment because it is involving a lot of sutrams. Visheshana Purva Padam, we all know adjective comes first. Visheshana Ubaya Padam is both are adjectives. Okay. அப்புறம் உபமான பூர்வ பதம் நம்ம படிச்சிருக்கோம். குசுமம் இவ கோமலம். உபமானம் சுபந்தம், சாமானிய வச்சனைகி சுபந்தைகி சமஸ்யத்தை. உபமானம் குசுமம் இவ கோமலம். அப்புறம் வஜ்ரம் இவ கட்டோரம், as hard as a diamond. அந்த மாதிரி எல்லாம். ஷைலக இவ உன்னதக, as tall as a mountain அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அதெல்லாம் அப்போ சிம்பிளா, சாஃப்ட் as a flower, as tender as a flower. அதான் குசுமம் இவ கோமலம் அப்படின்னு. ஸோ இது உபமானம் பூர்வபத. ஓகே, உபமானம் பூர்வ பதத்துல
ஒரு சின்ன நம்ம படிச்சிருக்கோம் கவிதால, இவ வந்து நடுவுல வரும். தட் இஸ் த வே வி யூஸ் இட். குசுமம் இவ கோமலம், வஜ்ரம் இவ கட்டோரம், ஷைலக இவ உன்னதக. அப்ப ஷைலங்கிறது வரும், உன்னதகோட சேர்த்து நம்ம ஷைல உன்னதக குணசரி. அப்போ உபமான உத்தர பதத்துல வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து உபமேயம் உபமான வச்சனைகி சமஸ்யத்தை சாதாரண தர்மசிய பிரயோக ந கரணிய. அப்ப நம்ம இதுல வந்து சாதாரண தர்மம் நம்ம படிச்சிருக்கோம் 4 பூர்வ பதம், அந்த உபமான பதம், உபமேயம், சாதாரண தர்மம், அப்புறம் இன்னொன்னு என்னது லாஸ்ட்ல அந்த இவ அதுக்கெல்லாம் வருமே இல்லையா, அது அந்த அதுக்கு படிச்சிருக்கோம். 4 படிச்சிருக்கோம். உபமேயம், உபமானம், சாதாரண தர்மம், அந்த கனெக்டிங் வேர்டு. அது ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் தட் வேர்ட். அது ஒரு வேர்டு இருக்கு அதுக்கு. அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் and joining that, and I'm not able to recall it. உபமான வச்சனைகி வியாகுல. அப்போ சாதாரண தர்மம் இங்க நம்ம உபமான உத்தர பதத்துல we are not using it. அதுதான் நம்ம படிச்சிருக்கோம். இது புருஷக வியாகிரக இவ, அவ்வளவுதான். அப்ப நம்ம ஆக்சுவலி என்ன, ஹீஸ் ஆஸ் என்ன சொல்றது, வேலியன்ட் ஆஸ் அ டைகர் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணதில்ல. வாட் இஸ் த குவாலிட்டி we are not using. ஓகே, சாதாரண தர்மத்தை நம்ம யூஸ் பண்ணது இல்லை. அதுதான் உத்தர பதத்துல. ஸோ பிரயோக ந கரணி. புருஷக வியாகிரக இவ நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இதுல. இது புருஷக சிம்மக இவ, புருஷக ரிஷபக இவ, பண்டிதக புண்டரீகக இவ, முகம் பத்மம் இவ, முகம் கமலம் இவ, கரஹ உபமா வாச்சகம் மாதா. அது இன்னொன்னு உபமா வாச்சகம். உபமா வாச்சகம். கபிஹி குஞ்சரக இவ, புருஷக நாகக இவ, கௌஹு பிருந்தாரக இவ, அப்புறம் பார்த்திவக இந்திரக இவ. சோ இந்த இவங்கிறது நடுவுல வந்தா உபமான பூர்வபத, இவங்கிறது பின்னாடி வந்தா உபமான உத்தரபத. இது நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் அவதாரணம். இப்ப விசேஷனம் விசேஷேன சமஸ்யத்தே. அவதாரணார்த்தம் தியோதயித்தும் விக்கிரக வாக்கிய விசேஷனாத் பரம் ஏவாக்காரக பிரயுஜ்யத்தை. ஏவங்கிறத நம்ம போடுறோம். ஓகே, அப்போ வந்து வித்யா ஏவ தனம், விசேஷணத்துக்கு அப்புறம் நம்ம ஏவ போடுறோம். அதைதான் நம்ம வந்து தனம் வித்யாதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். குரு ஏவ தேவக, தபக ஏவ தனம், வேதக ஏவ சம்பத்து, வேத சம்பத்து. சம்பாவனா பூர்வபதம், அதுல வந்து விசேஷனம் விசேஷேன சமஸ்யத்தை. விசேஷனம் சஞ்ஞா சப்தः भवति, விக்கிரக வாக்கியே விசேஷனாத் பரம் இதி பதம் உப்ரயுஜ்யதே. இப்ப இதுல இத்தி போடுறோம். விசேஷனம் விசேஷேன சமஸ்யத்தே. ஓகே, விசேஷனமும் இந்த இடத்துல விசேஷனம் வந்து சஞ்ஞாவா இருக்கு. இப்ப அயோத்தியா இத்தி நகரி. இப்ப அயோத்தியா ஆல்சோ இஸ் அ நவுன், நகரம் ஆல்சோ இஸ் அ நவுன். கரெக்டா? அப்போ ரெண்டுமே வந்து விசேஷனம் விசேஷனமாவே ஒன்னாவே இருக்கு when you are describing. ஆனா அதனால அது ஆக்சுவலி விசேஷனம் சஞ்ஞாவா இருக்கு. தட் இஸ் a சஞ்ஞா, தட்ஸ் a நேம். சஞ்ஞானா நம்ம நவுன்னு ஹிந்தியில எல்லாம் படிச்சிருக்கோம். சம்ஸ்கிருதத்துல வந்து சஞ்ஞா வாச்சக்கான சஞ்ஞா இஸ் அ நேம், அவ்வளவுதான். they just say name. இப்ப நம்ம வந்து நவுன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நேம், இட்ஸ் அ நேம், அவ்வளவுதான். அப்ப அயோத்தியா இஸ் அ நேம், நகரி இஸ் அ நேம். இட்ஸ் நாட் அ குவாலிட்டி, இட்ஸ் ஒன்லி அ நேம். அதனாலதான் கைலாசக இத்தி அத்ரிஹி, ஹிமாலய இத்தி பர்வத்தக. இதுல வந்து முதல்ல நம்ம ஒரு இதோட இத்தி ஆட் பண்றோம். அதுதான் சம்பாவன பூர்வபத கர்மதாரக. ஆம்ரக இத்தி விருட்சக, தசரதக இத்தி ராஜா. ஓகே, இது மத்தியம பத லோப. மத்தியம பத லோப நம்ம பார்த்திருக்கோம். அது எப்போதும் இந்த சாக்கப்பிரிய பார்த்திவ வரும். மத்தியமத்துல எந்த பதம் வந்திருக்கணுமோ, உஷா
அர்த்தம் புரியறதுக்கு அந்த பதம் வந்து வரல. தட் வேர்ட் ஹஸ் நாட் கம். இட் இஸ் லோபா. இட் இஸ் நாட் தேர். ஸோ வி ஹாவ் டு fill in with that word. இப்போ நம்ம ஷாக்க பிரியால வந்து பிரிய கிடையாது. ஸோ ஷாக்க பார்த்திவக இதுதான் வந்து மத்தியம பத. நம்ம துவாதச துவே அதிக தச அந்த மாதிரி தான் அந்த துவாதசங்கிறது. இப்ப இந்த அதிக 2 கூட 10க்கு 2 கூட 12 அப்படிங்கறதெல்லாம் இந்த அதிகாங்கிறத வந்து நம்ம சப்ளை பண்ணிக்கணும். இப்போ வந்து வில்கம் ஷாக்க பிரிய தேவ பூஜக இதெல்லாம் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ். द्वयोधिका विंशतिः द्वाविंशतिः षोडश संख्याकाः पदार्थाः षोडश पदार्थाः द्विगुणितं शतं द्विशतं. ஓகே, இந்த இடத்துல பாருங்க 200க்கு குணித்தம்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ द्विगुणितं द्वि இஸ் த பிராதிபதிகம். द्वादधिका द्वादश. ஓகே, द्वयाधिका. அப்புறம் அடுத்தது द्वयाधिकं शतं द्विशतं. ஓகே, இப்போ we come to a very interesting thing. மயூர வியம்சகாதிகி இது நம்ம கோவிதால படிக்கல. அதாவது வியம்சகாதிகி அப்படின்னு சொன்னா கன்னிங். ஒருத்தர் வந்து கன்னிங்கா இருக்கா. மயூரனா பீகாக். அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு கன்னிங்கா இருக்கிறவா வந்து எப்படி வேணாலும் வார்த்தையை மாத்திப்பா. ஸோ இந்த சமாசா நம்ம பண்ணல. பட் நான் இதை வந்து உங்களுக்காக நான் படிக்கும் பொழுது ஐ கேம் டு அ வெரி பிக் திங். அதை நான் ஐ வில் டெல் யூ. இப்போ மயூர வியம்சகாதி சமாசா அப்படின்னு சொன்னானா மயூர வியம்சக. ஓகே, இப்போ உதக் அவாக் அப்படி பாருங்க. இது எப்படி வந்திருக்குன்னா நான் இதோட டெஃபினிஷன் படிக்கிறேன். சமாச விதாயகேன சாமானிய நியமேன எத் சித்தம் ந பவதி. சாமானிய நியமம் இதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. தத் மயூர வியம்சகாதி கணே பட்டிதம் அவிஹித லக்ஷணः தத்புருஷः மயூர வியம்சகாதிஷு திரஷ்டவியः இதி காஷிகாயாம் அபிஹிதம். காஷிகாங்கிறது நம்ம கௌமுதி மாதிரி காஷிகா ஆல்சோ இஸ் ஒரு கிரந்தா. அந்த காஷிகால சொல்லியிருக்கு. பட் மயூர வந்து the words will be all distorted. எதுவுமே நீங்க வந்து சொல்லவே முடியாது. நம்ம இப்ப இதுல சொல்ல முடியும். முன்னாடி நம்ம ஷாக்க பிரியா பார்த்திவனா ஓகே, அந்த பிரியாங்கிற சப்தம் வந்து கிடையாது. ஸோ ஷாக்க பார்த்திவ. ஸோ பிரியா வந்து லோபமா ஆயிருக்கு. நம்ம மத்தியம பத லோபி கர்மதாரையா அப்படின்னு சொல்லுவோம். புருஷக வியாகிரக இவ அப்படின்னா இவ. அப்போ புருஷக வியாகிரக இவ வியாகிரக இவ சூரக வியாகிரக இவ பலவான் அப்படிலாம் நம்ம போடணும்னு நினைச்சோம்னா இந்த சாதாரண தர்மம் எடுத்துக்கிறது இல்லை. இந்த இவ வந்து வந்திருக்கு, அது சாதாரண தர்மம் இல்லை. நம்ம வந்து அது உத்தர பதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பூர்வ பதம், அவதாரணம், சம்பாவனம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறது. ஆனா இது வந்து ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா உதக் அவாக் உச்சாவச்சம் நிச்சித்தம் பிரச்சித்தம் பாருங்க. நிச்ச பிரச்சம் நாஸ்தி கிஞ்சன எஸ்ய சக அகிஞ்சன. இது வேணா சொல்லலாம். நாஸ்தி குதோ பயம் எஸ்ய சக அகுதோ பயக. அடுத்தது இங்க வாங்க. அந்யோ ராஜா ராஜாந்தரம். ஓகே, இப்போ நம்ம அன்னைக்கு ஒரு வேர்டு கொடுத்து நான் உங்ககிட்ட வந்து பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன வேர்டு? அது அந்தரம். மிருகாந்தராபேக்ஷையா. You remember last class? மிருகாந்தராபேக்ஷையா. ஆமா, இதுக்கு வந்து நம்ம ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் தோணிட்டு. கரெக்டா? இது இப்படி வரலாம், இப்படி வரலாம். There were even students who messaged me personally of what they had found out. ரொம்ப ரொம்ப இதா எல்லாருமே யோசிச்சு they had even messaged me. I was very happy. ஓகே, இவா வந்து அதை யோசிச்சிருக்காங்க. அதை பார்த்தேன்னா இங்க சிக்கறது. அது மயூர வியம்சகாதி அந்தஹ மிருகஹ மிருகாந்தரம்
இப்போ மிருகாந்தரம்ங்கிறது எப்படி வந்ததுன்னு நம்ம யோசிச்சோம்ல. மிருகாந்தரம், மிருகானாம் அந்தரம் அப்படிலாம் யோசிச்சோம் இல்லையா? அது மாதிரிலாம் இல்லாம இந்த மயூர வம்சகாதி சமாசத்துல அந்தகங்கிறது முதல்ல வரணும். அது சாரி, அந்தகங்கிற அந்யக, மிருகாந்தரம் தானே அது. சோ அந்தக தான் கரெக்ட். அந்தக மிருகः becomes மிருகாந்தர. Okay, so that மிருகாந்தராணாம் அபேக்ஷயா. So மிருகாந்தரா is an அபும்சகலிங்கம். So அதனால that becomes a பிராதிபதிகம் மிருகாந்தர. அதாவது இந்த மயூர வம்சகாதியில வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த அந்த அந்யக ராஜக வந்து ராஜா வந்து ராஜாந்தரம், சிதேவ சின்மாத்திரம் அப்படிலாம் நீங்க பார்த்தேன்னா இது வந்து ராஜாந்தரம். இந்த அந்யக மிருகாகா அந்தகவ அந்தக மிருகாகா becomes மிருகாந்தர. And மிருகாந்தரா it is an அபும்சகம் only there. So மிருகாந்தரம். அப்போ நம்ம மிருகாந்தரங்கிறத பிராதிபதிகமா எடுத்துட்டு அபேக்ஷா அப்படிங்கிற வேர்டை எடுத்துட்டோம்னா அப்புறம் மிருகாந்தரானா, ஓகே, சஷ்டி பகுவச்சனம். ஓகே, பிகாஸ் அமங் ஆல் அனிமல்ஸ் பகுவச்சனம் எடுத்துட்டு மிருகாந்தரானா அபேக்ஷா தயா மிருகாந்தராபேக்ஷயா. Are you clear? Anybody? தெரியுது மாதா, இப்ப தெரியுது மயூரம். Yeah, that is actually a very big thing I found out from this after doing this, because we had never gone through this Mayura Vyamsakadi. இப்போ இங்க நம்மளுக்கு அந்த மிருகாந்தராங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து we got the result for that word. Okay, so இதுல வந்து அஷ்னீத் பிபத் இத்யேவம் சததம் யதாபி தீயதே சா அஷ்னீதி பிபதா. பாருங்க, எந்த விதமான ஒரு ரூலையும் ஃபாலோ பண்ணாத ஒரு சமாசம் அப்படின்னா மயூர வம்சகாதி. Okay, I don't know why our teacher wanted to test us on that. Jahi jodam iti abhikshnena ya ஆக சக ஜஹி ஜோடக. அதாவது அதான் சொல்றேன், நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாததுதான் இட் இஸ் ஹியர். இப்போ நம்மளோட கிரீன் புக்குக்கு வந்துருவோம். நம்மளோட இதுக்கு அது பேர் என்ன, டெரிவேட்டிவ்ஸ் புக்ல வரும். ஓகே, பேஜ் 172 வாங்க. இப்போ இந்த இர்ரெகுலர் கர்மதாரய தத்புருஷாங்கத்துல மயூர வம்சகாதின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்மளோட இதுல டெரிவேட்டிவ்ஸ்ல அந்யக அர்த்தக அர்த்தாந்தரம் அந்யத் வஸ்து வஸ்துவாந்தரம். This type of compound is always neuter. Chit eva chinmatram naraha va naraha. Okay, rune adamaha adamarnaha debtor. So this is a mayura vamsakadi. Okay, some of them irregular karmadharaya, that is what we have to think of it. Okay, so madhyama pada lopi we have done just now. Mahancha, so that is the example they have given. What is the laukika vigraha for maharaja karmadharaya tatpurusha? So here I told you first itself they write it very differently. We have also seen that in tatpurusha samasa itself, sama adhikarana tatpurusha in all the vibhaktis we saw that mahan raja. So mahat plus su plus rajan plus su. Okay, then mahat plus rajan
then Mahat is changed to Maha, then Maha, Raja, Rajan becomes Raja by I ending Raja. There are many rules in this. So the final form of samasa is a pradipadika, we get Maharaja. So Maharaja declines. Okay. இப்போ இதுல வந்து page 173 there are some examples. இதுல வந்து ஞானாக்னினா ஞானம் ஏவ அக்னிஹி அதுல பொறுத்திருக்கா பாருங்க லௌகிக விக்கிரக. அப்போ கர்மதாரய தத்புருஷ சமாச. இப்ப நம்ம தான் இவ்வளவு நேம்ஸ் கொடுக்குறோம். இந்த ஏவ அப்படின்னா நம்ம அவதாரணம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஞானம் ஏவ அக்னிஹி. அப்புறமா ஞானா பிளஸ்ஸு அக்னி பிளஸ்ஸு. அடுத்தது சத்துவ சூக்ஷ்ம ஷரீரைஹி. யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. நித்யா மேடம் ரொம்ப நாளா ஒண்ணுமே பண்ணல. சூக்ஷ்ம சரீரஹவா? பண்ணுங்க. சூக்ஷ்ம ஷரீரஹி வந்து விசேஷண பூர்வ பத கர்மதாரய மாதா. சூக்ஷ்மஹ ஷரீரஹ தைஹி மாதா. அப்ப சூக்ஷ்ம சப்தம் தான். சூக்ஷ்ம பிளஸ் சுக் பிளஸ் ஷரீர ஷரீர பிளஸ் தைஹின்னு வரும் இல்லையா மாதா? ஷரீர பிளஸ் சு. அதுவும் சூதானா? ஓகே மாதா. ஓகே. சூக்ஷ்ம சூ வந்து இலைட் ஆயிடும் மாதா. சூக்ஷ்மன்னு வரும். அந்த அடுத்த முதல்ல நீங்க எப்பொழுதுமே நீங்க என்ன பண்ணணும், சங்கி சமாசா பண்ணும்போது முதல்ல அதோட ரூபாணி சொல்லிடணும். ரூபத்தை சூக்ஷ்ம ஷரீர சப்த திருத்தியாவிபக்தி பகுவச்சனம் அதை சொல்லிட்டேன்னா அதை எழுதி வச்சுக்கணும். அப்பதான் நீங்க திருப்பியும் அது சூக்ஷ்ம அசௌ சூக்ஷ்மஹ ச அசௌ ஷரீரஹ ச அப்படி நீங்க எழுதினேன். சூக்ஷ்மஹ ஷரீரஹ அப்படின்னு எழுதினேன்னா சூக்ஷ்ம பிளஸ் சு ஷரீர ஷரீர பிளஸ் சு அப்படி எழுதும்போது உங்களுக்கு ஏன் அந்த திருத்தியா விபக்தி நம்ம போடலைங்கிறது தப்பா தோணாது. ஓகே. ஓகே. அப்புறம் சுப்ரத்யே will be elided. After that it will be பிராதிபதிகம் will be பிராதிபதிகம் மட்டும்தான் இருக்கும் மாதா. சூக்ஷ்ம ஷரீரஹ தைஹி அப்படின்னு மாறும். சூக்ஷ்ம ஷரீர இல்ல பிராதிபதிகம் மட்டும் சொல்லணும் முதல்ல. சூக்ஷ்ம பிளஸ் சுக் பிளஸ் ஷரீர பிளஸ் சுக் பிளஸ் what is the பிராதிபதிகம்? சூக்ஷ்ம ஷரீர மாதா. அவ்வளவுதான். அது போட்டுரும். சரியா? அப்போ அதுல திருத்தியா விபக்தி பகுவச்சனம். ஆயிடுச்சு மாதா. ஓகே. டென்த் ஒன் ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம் ட்ரை பண்ணுங்க. காஷி நகரே. இது வந்து நகரம் நபும்சகலிங்கம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம். கரெக்டா? இது காஷி நகரே. காஷி ஏவ நகரேவா? இது என்ன? இப்ப இது ரெண்டுமே வந்து எதுலயாவது ரெண்டுமே நேமா? ரெண்டுமே நேம். அப்ப நம்ம என்ன சொன்னோம் இன்னைக்கு? ரெண்டுமே நேம் வந்தா அது ஒரு இத்தி நடுவுல போடணும்னு சொன்னோம்ல இப்போ. ஆமா கரெக்ட். இப்ப படிச்சோமே. காஷி இது நகரே. நகர. ஓகே. நகரஹ. காஷி இது நகர. அதாவது நீங்க எப்படி எழுதணும்னா காஷி பிளஸ் சு
plus nagara plus su. சு. அப்புறமா இந்த ரெண்டு எலைடு பண்ணிட்டு அந்த சூசு எதுக்கு போடுறோம் எனக்கு புரியலையே. ஏன்னா அதை தனித்தனியா நீங்க பதமா ஆக்குறேன். ஓ ஓகே சரி ஓகே. காஷி பிளஸ் சு பிளஸ் நகரம் பிளஸ் சு. நகர பிளஸ் சு தான் நகரம்னு ஆகுது. ஓகே நகர நபும்சகலிங்கம்னால நகர காஷி, பிளஸ் சு. சரி அதுக்கப்புறம் அப்ப சு வந்து will be elided. ரெண்டு சு Elided. போயிடும். அப்ப காஷி நகரங்கிறது தான் பிராதிபதிகம். காஷி நகர பிராதிபதிகம் சப்தமி விபக்தினால நகரே. சரியா? புரியுதா? வேற புரிஞ்சுது மேடம். 9th one ட்ரை பண்ணுங்க. ராஜேஸ்வரி வைத்தியநாதன் ட்ரை பண்ணுங்க. தீர்க்க காலேன. தீர்க்க காலேன. இது தீர்க்க காராந்த காராந்த புல்லிங்க தீர்க்க கால சப்தஸ்ய திருதியா விபக்தி காலேன ஏகவச்சனம். தீர்க்க காலேன இதுல வந்து தீர்க்க பிளஸ் தீர்க்க பிளஸ் சு பிளஸ் கால प्लस सु नहीं है तो दोनों में से अभी मुझे इतना जरूरी है कोई हेल्पफुल. पार्वती मैडम कैन यू म्यूट? हेलो दीर्घ प्लस सु प्रत्यय प्लस काल प्लस सु அப்ப தீர்க்க கால இஸ் த பிராதிபதிகம். அது வந்து என்ன சொல்றது தேன வரும். தேன வரும்போது என்ன பண்ணும் தீர்க்க இல்ல நீங்க வந்து இது வந்து விசேஷண பூர்வ பத கர்மதாரைய இது. அதனால தீர்க்க கால தேன தீர்க்க நீலோத்பவம் மாதிரி தீர்க்க கால தேன காலக தேன தீர்க்க கால பிராதிபதிகம் தீர்க்க கால தேன போட்டு தேன தீர்க்கம் காலம் நம்ம தனியா எழுதும் பொழுது வந்து உங்களுக்கு ஆக்சுவலி இட் இஸ் காலக இஸ் புல்லிங்க ரைட். ஆமா அப்ப காலக இஸ் புல்லிங்க. சோ வி ரைட் சு தீர்க்கஹ காலக. ஆமா அப்புறம் வந்து தீர்க்க கால தேன தீர்க்க காலக தேன. எஸ் சீதாராமன் சார் என்ன டவுட்? இந்த காஷி நகரே வந்திருக்கு இல்லையா மாதா? காஷியில வந்து காஷி வந்து ஸ்ரீலிங்கம் இல்லையா? ஆமா நகரம் வந்து நம்ம கிருஷ்ணலிங்க நகரி அல்லது நகரம் வந்து இதுல எடுத்துக்கலாம் நபும்சகலிங்கத்துல. இப்போ காஷி ஸ்ரீலிங்கத்துல வர்றதுனால அதுல வந்து வேற லிங்கத்துல காஷி பேர் இல்ல. இப்போ நம்ம வந்து சப்தமியில நகரேன்னு சப்தமியில முடிஞ்சிருக்கு. அப்ப அது அந்த லிங்கத்துல ரெண்டு சேம் லிங்கத்துல இல்லையே, எப்படி அது செய்யும் சார்? அப்படி கிடையாது சார், நீங்க புரிஞ்சுக்கோங்க. உத்தர பதம் தான் பிரதானம். தத்புருஷ சமாசத்தோட மெயின் ரூல் என்ன? உத்தர பதம் பிரமாணம். ஆமா லிங்கத்துக்கு உத்தரபதம் பிரமாணம் வந்து இருந்துட்டு போறது. நீங்க காஷி வந்து சமானாதிகரணம்னா சமான லிங்கம் சொல்லல. நீங்க அந்த ரூல படிங்க. சமான விபக்தி தான் சொல்லி இருக்கு. விபக்தி மட்டும் சமானமா இருந்தா போறோம். கடைசியில இருக்கிற உத்தர பதத்தினுடைய லிங்கத்தை உபயோகப்படுத்திக்கணும். கரெக்ட். ஓகே ஓகே மாதா, அந்த டவுட் தான் கேட்டேன். புரிஞ்சிருச்சு. அப்ப மேடம் இன்னொரு கேப்ப அயோத்தியா இது நகரின்னு இருக்கே, அது மட்டும் எப்படி? நகரி வந்து இதுலயும் இருக்குமா, ஸ்ரீலிங்கத்திலயும் இருக்குமா? ஓ ஸ்ரீலிங்கம் இருக்கு, நபும்சகலிங்கம் ரெண்டுமே இருக்காது. நகரத்துல ரெண்டும் இருக்கு. சரி okay ma, can mute. Okay, so this is the others you can try. Okay, I will go to night at Purusharana master class la pannuvom. I want to take one shloka today.
And after taking this one shloka, one minute,